ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குவைத்தினுடைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா, நம்ம வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து சில புதிய சட்டத்திட்டங்கள் வரப்போகுது. அதாவது புதுசா வேலைக்கு ஆளை எடுக்கிறவங்க கம்பெனில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு இடையில அவங்க மாறுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு அமௌண்ட் 300 தினார் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸை புதுசா எடுக்கும்போது 150 தினார் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். பப்ளிக் அத்தாரிட்டி மேன் பவருக்கு. இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஒரு வருஷத்துக்கு இது வந்து போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, இதுல இந்த ஒரு மெக்கானிசம் பாத்தீங்கன்னா, இது வந்து டொமஸ்டிக் ஒர்க்னு சொல்லக்கூடிய ஹாதிம் விசாவுக்கு இது பொருந்தாது. ஹாதிம் விசா வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. இது ஷூன், அதாவது ஷூன் விசாவில் வரக்கூடிய கம்பெனி ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி ஒரு வருஷத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து பலஸ்தீன்ல பாதிக்கப்பட்ட கசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாத்தீங்கன்னா, குவைத் சொசைட்டி ஆஃப் ரிலீஃப் அந்த டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டீம் வந்து இங்க குவைத்ல இருந்து அவங்களுக்காக வேண்டி 14 பிசிஷியன் அதே மாதிரி கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் வந்து இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. கசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில இந்த டீம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து ஹஜ் சீசன் வந்துருச்சு. சவுதிக்கு வந்து ஹஜ்ஜுக்காக வேண்டிய போகக்கூடிய உலகெங்கிலும் வந்து பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு வந்து மக்காவுக்கு வருவாங்க. அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வகையில குவைத்துல இருந்து போய் அங்க தங்கக்கூடிய மக்களுக்கு ரெண்ட் செலவு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனியா ஒரு கேரவான் அப்படின்ற பட்சத்துல 1590 தினார்ல இருந்து 12,000 தினார் வரைக்கும் ஒரு ரூம், தனி ரூம் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு முக்கியமான இடத்துல 12,000 தினார் வரைக்கும் அதனுடைய காஸ்ட் விஐபி. அதாவது 12,000 தினார்ன்றது ஒரு தனி ரூம் விஐபி ரேஞ்ச்ல உள்ளது. அந்த மாதிரி அதாவது ஒரு தனியா ஒரு ரொம்ப சிம்பிளா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேரவான் அப்படின்ற பட்சத்துல ஒரு 1500 தினார்ல இருந்து தொடங்கி 12,000 தினார் வரைக்கும் அதனுடைய காஸ்ட் இருக்கிறதா, அந்த அளவுக்கு அதனுடைய எக்ஸ்பென்சிவ் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்து குவைத்துல கிளைமேட் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆயிருச்சு. ரொம்ப சூடு ஆரம்பம் ஆயிருச்சு. நேத்தையில இருந்து மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையத்துல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. லேசான 2-3 துளிகள் வந்து விழுந்தது வண்டியில. நார்மலா நல்லா இருந்த வண்டியை வந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு. இது வியாழக்கிழமை வரைக்கும் இந்த மழை வரும் அப்படின்னு தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து துபாயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறாங்க. அதாவது அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய விமான நிலையம் ஒன்று துபாயில வரப்போகுது. அதுக்குண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் துபாய் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்குண்டான செலவினங்கள் அவங்க திட்டமிட்டிருக்க பாத்தீங்கன்னா 35 பில்லியன் டாலர் அப்படின்றது அந்த ஏர்போர்ட்டுக்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட். இதுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 260 பில்லியன் மக்கள் வந்து போற மாதிரியான ஒரு அமைப்புல அந்த பரப்பளவு கொண்டிருக்கும் அப்படின்னும், இந்த ஏர்போர்ட்டோட பிளானிங் 10 வருஷத்துக்குள்ள ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி இதுக்குண்டான பிளானிங் போட்டு அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணியிருக்காங்க. குவைத்துல கடந்த ஒரு 2-3 வாரங்களாவே பாத்தீங்கன்னா அங்கங்க சோசியல் மீடியாவில் வண்டிகள் ஓடக்கூடிய வண்டிகள் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நியூஸ்ல சொல்லியிருந்தோம், நம்ம தகவல் போட்டிருந்த வீடியோல. அதாவது ஒரு ஹையர்ஸ் மாதிரியான ஒரு சின்ன மினி பஸ் வண்டி ஓட்டக்கூடியவர் வந்து இன்னொரு பஸ்ல போய் இடிக்கிறது, பாட்டில் வீசுறது, இந்த மாதிரி ஒரு எஜிப்து நாட்டவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ வைரல் ஆகி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பாடி கட்டின வண்டி ஒண்ணு, அந்த வண்டியும் பாத்தீங்கன்னா தாறுமாறா வண்டி ஓட்ட அதுவும் வீடியோ எடுத்து வைரல் ஆகி அந்த நபரும் பாத்தீங்கன்னா எஜிப்து நாட்டை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு வைரல் ஆயிடுச்சு. அந்த வகையில என்னதான் தெளிவா நம்ம ரோட்ல வண்டியை நம்ம திறமையா ஓட்டிட்டு போனாலும் ரோட்ல வரக்கூடிய மற்ற வாகனங்கள் சரியா வரல அப்படின்னா அது நமக்கு பெரிய ஆபத்தா தான் போய் முடியும். அதனால ரொம்ப வாகனங்களை ரொம்ப கவனமா ஓட்டுங்க. வண்டிகள்லாம் ஒவ்வொன்றும் வர்றதை பாத்தீங்கன்னா வெயில் நேரங்களா இருக்கு. அதே மாதிரி வெயில் நேரங்கள்ல வந்து வண்டிகளை வந்து வண்டி எடுக்கும் போது வண்டியில தண்ணி இருக்கா, ரேடியேட்டர் தண்ணி, இந்த மாதிரியான ஆயில் போக்குவரத்து இதெல்லாம் செக் பண்ணிக்கிறீங்க. எங்காவது வெயில்ல போய் நின்றுச்சு அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். வண்டி ஓடிட்டு இருக்கும் போதே எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி இல்லாம ட்ரையா இதாயிருச்சுன்னா புகை வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறீங்க வாகன ஓட்டிகள். இப்போ ஒரு வாரமாவே 2-3 வாரங்களா பாத்தீங்கன்னா குவைத்துல நிறைய கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜஹரா ஏரியாவில் பாத்தீங்கன்னா கத்தி முனையில ஒருத்தரை வந்து மிரட்டி வண்டியில இருந்த 50 தினார் காசை பறிச்சுட்டு வண்டியும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதே மாதிரி சுபியான்ற ஒரு ஏரியாவில் கன் பாயிண்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா 2 பேர் மிரட்டப்பட்டு அவங்களே வண்டி பறிமுதல் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் 2 பேர் வந்து டக்குன்னு ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணிட்டு நல்ல பேர் அவங்க மேல குண்டு படல, உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கேஸ்கள் பதிவாயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து எஜிப்துல நடந்த ஒரு சம்பவம் எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னாக்க, எஜிப்துல ஒரு சிறுவனை வந்து கொலை பண்ணி அவனுடைய உடல் பாகங்கள்லாம் எடுத்துட்டாங்க. இது வீடியோவா இப்ப இது பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க் வெப்புக்கு ஒரு தனி ஒரு நெட்வொர்க்குக்கு வந்து இந்த வீடியோ விற்கப்பட்டிருக்கு. இவருடைய உடல் பாகங்களும் பல மில்லியனுக்கு விற்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நடத்துனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில பிடிபட்டு என்ன இதுன்னு விசாரணை நடத்தும் போது இங்க இருக்கக்கூடிய குவைத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமா தான் இந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அது தகவல் தெரிவிக்கப்பட்டு
எகிப்துல இருந்து குவைத் போலீஸ் அவங்க கான்டாக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய அந்த ஆளை வந்து அந்த எகிப்து நாட்டவரை அவருடைய தகப்பனாரையும் 2 பேரையும் பிடிச்சு விசாரணைக்காக இங்க இருந்து குவைத்துல இருந்து 2 பேரையும் நாடு கடத்திட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, திருட்டுன்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை, இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால இந்த விஷயங்கள்ல இருந்து தவிர்ந்து நாம தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும். அதனால இந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருந்துக்கிறீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.